சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. கடலூர் மாவட்டம் திருப்பாப்புலியூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட எம்புதூர் அண்ட் டி புதூர் பகுதியைச் சேர்ந்த இது கடந்த 8ஆம் தேதி அப்புராஜோட அம்மா எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இந்த மாதிரி அப்புராஜ் கடந்த 10 நாளாக வீட்டை விட்டு போனவர் காணோம் அப்படின்ட்டு. ஸோ அதில் மேன் மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் நாங்கள் போட்டிருந்தோம். அதுபோல் மறுநாள் 9ஆம் தேதி சரண்ராஜோட அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ இதனால் 2 பேருக்கு அதுலேயும் ஒரு வழக்கு போட்டு 2 வழக்கையும் தனிப்படை அமைத்து அவர் சந்திரன் தலைமையில், ஆய்வாளர் சந்திரன் தலைமையில், துணை கண்காணிப்பாளர் ரூபன்ராஜ் தலைமையில் அந்த கால் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து ஆய்வு செய்துக்கிட்டு இருந்தோம். நேற்றைக்கு எங்களுக்கு ஒரு தகவல், அதாவது அந்த ஆய்வு செய்ததில் பலதரப்பட்ட அவர்களுடைய நண்பர்களை விசாரணை செய்ததில் எங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. ஊமங்கலம் அருகில் இந்த மாதிரி குவாரியில் புதைச்சி வைத்திருக்கிறதா. அதன் பேரில் நேற்றைக்கே தாசில்தாருக்கு லெட்டர் கொடுத்தோம். அதே போல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் முன்னிலையில் இன்றைக்கு காலையில் இந்த பகுதியில், ஊமங்கலம் பகுதியில் அந்த சொல்லப்பட்ட இடத்த தோண்டி பார்க்கும்போது 2 சடலங்களும் இப்போ தோண்டி எடுக்கப்பட்டு அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது இறந்தவர் ஒன்று அப்புராஜ், இன்னொன்று சரண்ராஜ். இவங்க நாங்கள் விசாரணையில் பண்ணும்போது இவர்களுடைய நண்பர் பால்ராஜ் தான் மெயின். பால்ராஜ், இவர், மற்ற இன்னும் ஒரு 2-3 நபர்கள், ஒரு 5-6 நபர்கள் நெருங்கிய நண்பர்கள். அவர் அதே ஊரை சேர்ந்தவர். இதில் முக்கிய குற்றவாளி பால்ராஜை இப்போ நம்ம விசாரணை செய்துட்டு வருகிறோம், பிடித்து விசாரணை செய்துட்டு வருகிறோம். அதில் அவர் சொல்கிற தகவலின் பெயரில் கடந்த 22ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இந்த குவாரியில் பால்ராஜ் டிரைவராக பணிபுரிகிறார். அந்த லாரி டிரைவர். இவங்கெல்லாம் நண்பர்கள்னால இங்கே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது வழக்கம். ஸோ அதனால் 5 பேரும் இங்கே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளார ஒரு வாக்குவாதம். அதாவது பால்ராஜ் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய சகோதரியை பற்றி தரக்குறைவாக பேசினார் அப்படின்ற சடனாக ப்ரொவோகேஷனில் இரும்பு ராடு, லாரியில் வைத்திருக்கக்கூடிய இரும்பு ராடை வைத்து அப்புராஜை அடிச்சிருக்காரு. அவர் மயக்கம் போட்டவுடனே சரண்ராஜ் தடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி 2 பேரையும் அடித்தோன்னா வேறு என்ன வழி அப்படின்றது தெரியாமல் அதை தூக்கி இந்த சரிவில் போட்டுட்டு, பள்ளத்தில் போட்டுட்டு ஒரு லாரி லோடு மணல் அது மேலே கொட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்தது. இதில் மேலும் வேறு ஏதாவது தகவல் இருக்கிறதா அப்படின்றது, வேறு ஏதாவது நோக்கம் இருக்கிறதா, இந்த கொலைக்கான நோக்கம்? பால்ராஜ் அவருடைய கூட்டாளிகள்லாம் இப்போ தனிப்படை போலீஸார் பால்ராஜை பிடிச்சிருக்கோம். தனிப்படை மற்ற கூட்டாளிகளை தனிப்படை போலீஸார் தேடி வருகிறார்கள். கண்டிப்பாக பிடித்தவுடன் வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்துகிறோம். மொத்தம் எத்தனை இல்லை, குற்றவாளிகள் இப்போ பால்ராஜ் சொல்கிறத பார்த்தா 3 பேர் சொல்கிறாரு. பட் இனியும் அவர்கிட்ட நம்ம சரியாக விசாரிக்கணும். வேறு யார் இருக்கார்களா அப்படின்றத இனி விசாரணை முடிவில் தான் தெரியும். எத்தனை பேர் கைது பண்ணியிருக்கீங்க? இப்போ ஒருத்தரை பிடிச்சி வச்சோம், பால்ராஜ். இந்த சம்பவம் 22 ஜனவரி இரவு அன்னைக்கு தான் நடந்தது. அன்னைக்கு தான் நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது 8ஆம் தேதி பிப்ரவரி. நம்ம அந்த அன்றைக்கே வழக்கு போட்டோம். அவங்களுக்கு சரண்ராஜ் அவங்க அம்மா மறுநாள் கொடுக்குறாங்க, அதுக்கும் வழக்கு போட்டோம். இவங்க எல்லாம் ஒரே ஊரை சார்ந்தவர்கள், நண்பர்கள் தான். ஒரே ஊரை சார்ந்த நெருங்கிய நண்பர்கள். வேற ஏதாவது கூலிப்படை இருக்கா சார்? இல்லை, கூலிப்படைகள்லாம் இல்லை, இதுவே இல்லை, கிடையாது. பூரா நண்பர்கள் தான். நண்பர்கள் தான் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. மோட்டிவ் இப்போதைக்கு பால்ராஜ் சொல்கிறது இது. மேற்கொண்டு விசாரணை செய்துக்கிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா தெளிவுபடுத்தும். அவர் பால்ராஜே டிகிரி முடித்தவர் தான், பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்கார். மற்றவங்க பூரா இவர் 8th படித்தவங்க தான், கூலி வேலை செய்கிறவங்க. ஓகே, தேங்க்யூ.